தொடர்ந்து நெஞ்சில் சளி தேக்கம் அடைகிறது. சாதாரணமாக ஒரு தும்மல் இருக்குது, அதுக்கப்புறமா மூக்கிலேருந்து தனியாக கொட்டுது. ஒரு 2 நாள் சளி இருந்துச்சு அப்படின்னா அது அப்போ மாதிரி ரெகுலராக டே டு டே லைஃப்பில் நமக்கு தொடர்ந்து அலர்ஜி உண்டாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நெஞ்சில். இதுக்கு முன்னாடி இந்த சளி ஏன் நம்ம உடம்புல உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்படி வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு நுரையீரலுடைய அந்த சுருங்கி விரியக்கூடிய இயக்கம் கரெக்டாக இல்லை. அதே மாதிரினா ஒரு நாள் 2 நாள் தான் காய்ச்சல் இருக்குது, ஆனால் தொடர்ந்து 2 மாதம் வரைக்கும் எனக்கு சளி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோடு வராங்க. ஸோ அந்த மாதிரி வெதுவெதுப்பான வெந்நீரோட காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நெஞ்சில் தேங்குற இந்த சளி எல்லாமே வெளியேறும். ஹெல்த் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. தொடர்ந்து நெஞ்சில் சளி தேக்கம் அடைகிறது. சாதாரணமாக ஒரு தும்மல் இருக்குது, அதுக்கப்புறமா மூக்கிலேருந்து தனியாக கொட்டுது. ஒரு 2 நாள் சளி இருந்துச்சு அப்படின்னா அது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் நிறைய பேருக்கு இந்த குளிர்காலத்துலேயும் சரி, அதே மாதிரி ஒரு காய்ச்சல் வந்த பிறகு ஒரு தொண்டை வலியோட ஒரு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல் ஒரு 2 நாள் 3 நாள் உடல் வலியோடையும் சேர்ந்து இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது டாக்டர். அந்த இருமலோட நெஞ்சிலேருந்து சளி வெளியே வர மாட்டேங்குது. சில சமயங்களில் காலையில் எழுந்திருக்கும் பொழுது கொஞ்சமாக வெளியே வருது. அதுக்கப்புறமா சளி நல்லா உள்ளே இருக்கிறது தெரியுது, எனக்கு அதை வெளியில் கொண்டு வர முடியல. இருமல் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக இருக்குது. அதுவும் நைட்டில் தூங்கும்போது தான் இந்த இருமலோட அளவு அதிகமாக இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. எதனால் இந்த சளி வெளியேற முடியாமல் நமக்கு உள்ளேயே தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை ஆல்ரெடி நமக்கு இருக்குது. சாதாரணமாக ஒரு டஸ்ட் பட்டால் கூட நமக்கு அதிகமாக அலர்ஜி உண்டாகுது. இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருந்தது அப்படின்னா அதனால் நமக்கு ட்ரிகர் ஆகி மூக்கிலேருந்து தனியாக கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக டே டு டே லைஃப்பில் நமக்கு தொடர்ந்து அலர்ஜி உண்டாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நெஞ்சில் சளி தேங்க ஆரம்பிக்கும். ஸோ இவங்களுக்கு அது வெளியே வரதுமே ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் ஏசி என்விரான்மெண்ட்டுக்குள்ளே உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களோட ப்ரீத்திங்கும் கரெக்டாக இருக்காது. அப்போது அவங்களுடைய லங்ஸ் முழுமையாக விரிவடையாததுனால ஸோ சளி தேக்கமடையும். அந்த சளி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சளி ஏன் நம்ம உடம்புல உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை எப்படி வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு டஸ்ட்டு உள்ளே போகுது, இல்லை ஏதாவது ஒரு கிருமி உள்ளே போகுது அப்படின்னா அது நுரையீரலில் போய் ஒரு இன்ஃபெக்ஷனை உண்டாக்கி அங்கே பாதிப்பை உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய நுரையீரல் பகுதிகளில் இருந்து ஒரு சளி சுரப்பு இருக்கும். அது முதல்ல ஒரு தண்ணீர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதன் மூலமாக நம்ம நல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லாக தும்மி அந்த டஸ்ட்டையோ இல்லைன்னா அந்த கிருமியோ நம்ம வெளியேற்றுவோம். ஸோ அந்த முயற்சியில் நம்மளால் கிருமிகளை வெளியேற்ற முடியலை அப்படின்னா அடுத்ததாக ஒரு சளியை உருவாக்கி நம்மளுடைய நுரையீரலிருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளை வெளியேற்றுறதுக்கான இருமல் மூலமாக வெளியேற்றுறதுக்காக தான் நம்மளுடைய நுரையீரலில் சளி அப்படிங்கிறது உருவாகுது. நம்மளுடைய நுரையீரலுடைய அந்த சுருங்கி விரியக்கூடிய இயக்கம் கரெக்டாக இல்லை. அதே மாதிரி அது வெளியேற்றக்கூடிய அளவை விட அதிகமான அளவுக்கு சளி நமக்கு உருவாகிடுது. அது ரொம்ப தேக்கமடைய ஆரம்பிக்கும் பொழுது நல்ல கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்ந்து அலர்ஜி இருக்கக்கூடிய நபர்கள், நுரையீரலுடைய செயல்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள், சமீப காலமாக நிறைய இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு அந்த நுரையீரலோட கொள்ளளவே குறைஞ்சு போயிடுது. அதனாலையும் அவங்களுக்கு சளி தேக்கமடையக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலங்களில் நிறைய டைப் ஆஃப் வைரஸ் காய்ச்சல்ஸை நம்ம பார்க்குறோம். இந்த காய்ச்சல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் தான் காய்ச்சல் இருக்குது, ஆனால் தொடர்ந்து 2 மாதம் வரைக்கும் எனக்கு சளி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோடு வராங்க. ஸோ இது அந்தந்த வகையான வைரஸோட ஒரு நேச்சராக இருக்குது. இது நம்மளுடைய நுரையீரலில் நிறைய பாதிப்பை உண்டாக்கிக்கிட்டே இருக்குது. அதனால தான் சளி தொடர்ந்து உருவாகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? முதல்ல நீங்கள் வெதுவெதுப்பான வெந்நீர் அப்பப்போ குடிங்க. அது அந்த சளியை இலக்கி வெளியேற்றுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது,
ஆடாதோடை மணப்பாகு வந்து எடுத்துக்கலாம். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே வந்து கிடைக்கும். இந்த ஆடாதோடை அப்படிங்கிறது ஒரு கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இது வந்து நுரையீரலில் தேங்கக்கூடிய சளியை இலக்கி நம்ம நுரையீரலை விட்டு வந்து வெளியேற்றும். ஸோ இந்த ஆடாதோடையை வந்து நீங்கள் மணப்பாகுவாக வாங்கிட்டு வந்து, அதாவது அது வந்து சிரப் மாதிரி இருந்தும் இருக்கும், அதை வந்து குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 ml வெது வெதுப்பான வெந்நீரோட சேர்த்து வந்து கொடுங்க. பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 10 ml இல்லை 15 ml வரைக்குமே வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெது வெதுப்பான வெந்நீரோட காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நெஞ்சில் தேங்கின இந்த சளி எல்லாமே வந்து வெளியேறும். அதே மாதிரி இந்த சளி வந்து உங்களுக்கு செரிமான கோளாறுகளோட வந்து இருக்குது, அதே மாதிரி வந்து தொண்டை பகுதியில் ஒரு வலியோடையே வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை நீங்கள் வீட்டில் வச்சு பயன்படுத்தலாம். துளசி, அது கூட வந்து கற்பூரவரி இலை, இது இப்போ நிறைய பேர் வீட்டிலேயே வந்து இருக்குது. அது கூட சின்ன வெங்காயம், சீரகம், இதை நாளையும் வந்து நீங்கள் ஒரு கஷாயம் மாதிரி வந்து பண்ணிவிட்டு இந்த கஷாயத்தை ரெகுலராக நீங்கள் காலையில் உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ அல்சர் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா உணவுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சளியை நல்லாவே வந்து வெளியேற்றும். இந்த ஒரு கஷாயம் தொண்டை வலியோடு எனக்கு நெஞ்சில் சளி தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த கஷாயத்தை வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை மிளகு கஷாயம். இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வந்து சளியை இலக்கி வந்து வெளியேற்றக்கூடியது. இதை ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஒரு மைல்டாக ஒரு இருமல் இருந்துகிட்டே இருக்குது டாக்டர், ஒரு தொண்டையில் புகைச்சல் மாதிரி ஒரு இருமல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வெற்றிலை மிளகு கஷாயம் அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கும். ஏன்னா மிளகு வந்து ஒரு தொண்டைக்கு இதமான ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். வெற்றிலையில் ஒரு சின்ன காரத்தன்மையும் வந்து இருக்கும். ஸோ அது சளியும் வந்து வெளியேற்றக்கூடியது. நல்ல கார வெத்தலை அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டு வாங்கிட்டு 2 வெத்தலை சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட 10 மிளகு சேர்த்து 4 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளராக காய்ச்சி வடிகட்டிட்டு இது கூட பனங்கற்கண்டை சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். மெயினாக இந்த நைட்டில் இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க நைட்டில் சாப்பாட்டுக்கு அப்புறமா இந்த ஒரு டீ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நைட்டில் இருமல் சம்மந்தமான தொந்தரவுகள் வராமல் நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு டீயையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். டாக்டர் இதெல்லாம் நான் நிறைய ஃபாலோ பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு இந்த சளி வந்து வெளியேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க ரெஸ்போகல்ப் சிரப் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து தும்பை, துளசி, கண்டங்கத்திரி, அதிமதுரம், ஆடாதோடை இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து சேர்ந்தது. ஸோ இந்த சிரப்பையும் வந்து ஒரு 15 ml காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு அப்புறமா ஒரு 45 ml தண்ணீரோட வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நெஞ்சில் தேங்கின கட்டிப்பட்ட சளி இது எல்லாமே வந்து இலக்கி வந்து வெளியாயிடும். இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய நெஞ்சு சளி வந்து குறைய ஆரம்பிக்கும். பட் மறக்காமல் உங்களுடைய நுரையீரல் தசைகளையும் நுரையீரல் செல்களையும் வந்து பலப்படுத்துறதுக்கான சுவாச பயிற்சிகளையும் சேர்த்தே வந்து பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச மட்டும் ரொம்ப நேரம் ஏசியில் இருக்காமல் நல்ல சன்லைட் கிடைக்கக்கூடிய இடத்துல, நல்ல காற்று இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வாக்கிங் போக முடியுமான்னு பாருங்கள். ஸோ நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது நல்ல வேர்க்கிற மாதிரி உங்களுடைய ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான நடைப்பயிற்சியை வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா நுரையீரல் வந்து நல்லா செயல்பட ஆரம்பிக்கும். இதுவும் வந்து சளியை வெளியேறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இந்த நெஞ்சு சளி கூட இலக்கி முழுமையாக வந்து வெளியாடும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நெஞ்சு சளியை பற்றி நம்ம பார்த்தோம். என்னென்ன காரணங்களால் இது வருது, இது ஏன் வெளியேறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, இதற்கான 5 டிப்ஸையும் வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.